ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து சென்சார்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் எக்ஸாக்டாக ப்ராக்சிமிட்டி சென்சார்னால் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவிலேயே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஓகே ப்ரோ, பட் சென்சார்னால் சென்சார்னால் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும், அதாவது சென்சார்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த டைப்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகே, சென்சார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உணரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நம்ம வீட்டு டோரை வந்து ஒருத்தவங்க தட்டுறாங்கன்னு வைங்களேன், அதை தட்டினா நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். அதை வச்சு வெளியே யாரோ நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டு டோரை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா காலிங் பெல் அமுக்குனாங்கன்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே சவுண்டு கேட்கும். ஸோ அதை வச்சு ஓகே, நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உயிருள்ள பொருட்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரு உயிர் இல்லாதது, அதாவது நான் லிவிங் திங்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நட்டோ போல்டோ இல்லை ஒரு சேரு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சென்சார்ஸை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, இப்போ வந்து இங்கே ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு இந்த டிவைஸ் இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இதோட எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பைக் ஸ்டாண்டை சொல்லலாம். ஏன்னா பைக் ஸ்டாண்டில் அந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சென்சார்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பைக் ஸ்டாண்ட்லாம். பைக் ஸ்டாண்டில் வந்து இப்போ பைக் ஸ்டாண்டு வந்து போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சென்சாரை வந்து ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஒரு இரும்போடு வச்சு, அதாவது ஒரு ஸ்டாண்டு இப்படி இருக்குன்னா, இந்த ஆங்கிளில் இருக்குன்னா, ஸ்டாண்டு கீழே இருக்கிறப்போ இது சென்ஸ் ஆகாது. ஸோ எனக்கு வந்து ஸ்டாண்டு இன்னும் நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிற மெசேஜ் வந்து என்னோடய டிஸ்பிளேயில் தெரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் ஸ்டாண்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த சென்சார் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சென்சார் கிடச்ச உடனே இந்த சென்சார் வந்து சொல்லும், ஓகே ஸ்டாண்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது வழியாக ஃபீட்பேக் வந்துடும். இந்த ஃபீட்பேக் மூலிமா நமக்கு டிஸ்பிளேயில் ஓகே நீங்கள் ஸ்டாண்டை எடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. சென்சார் அப்படிங்கிறத நார்மலாக இது ஒன்று இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த சென்சார். அதனால தான் இந்த சென்சார் வந்து நிறைய இடத்துல இப்போ அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணாங்க. இன்ஜினியரிங் டிவைஸ்லாம் வந்து நிறைய இதில் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின், இந்த சிஎன்சி மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் த ஆப்ரேஷனே இதை டிபெண்ட் ஆகி தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த சென்சார்ஸை பொறுத்து தான் நடக்கும். அது மாதிரி இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்கல்ல, அதாவது நாட் C++, ஓவரால் தான் சொல்கிறேன். அந்த ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின், செமி மேனுவல், அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே இந்த சென்சாரை டிபெண்ட் ஆகி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டீட்டெயிலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், ஒரு 8 mm 10 mm டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இதால் வந்து கவர் பண்ணி சென்ஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம இந்த எண்டில் தான் அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்கே தான் வந்து அந்த கேபிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி இது வழியாக ஃபீட்பேக் எடுத்திருப்போம். இதில் வந்து அந்த 3 பின் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த 3 பின்னு தான் 24 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, அப்புறம் ஃபீட்பேக்கு இதில் தான் எடுத்துக்கிடுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து லைட் வந்து எரியும். இப்போ சென்சார் வந்து இங்கே வந்து டிவைஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல லைட் இண்டிகேஷன் இருக்கும் நம்மளுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து அந்த லைட் வந்து நம்மளுக்கு வியூ ஆகும். இங்கே ஏதாவது சென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வழியாக லைட் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகி நம்மளுக்கு, அதாவது விஷுவலாக பார்க்குறதுக்கு, ஆனால் விஷுவலாக பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு இது வழியாக கிடைக்கிற ஃபீட்பேக் வச்சு தான் டிபெண்ட் ஆகி தான் எல்லா ஒர்க்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 8 mm அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த சென்சார் வந்து இந்த சைஸில் மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேரியன்ட் சைஸில் இருக்குது. நம்மளுக்கு தேவை இந்த ஸ்லாட்டு, ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, அந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே வந்து சென்சார்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சென்சார்ஸ்னால் நம்ம எதை வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதும் டெம்பரேச்சர் சென்சார் தான், லைட்டும் வந்து சென்சார் தான். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது, வாட்டர் ஃப்ளோவை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் சென்சார் இருக்குது. ஸோ சென்சார்ஸ் வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒன்லி ப்ராக்சிமிட்டி டைப்பை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓவராலாக எல்லா சென்சாருமே அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதான குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான், ஒரு 8 mm 10 mm வரைக்கும் தான் இதோட டிஸ்டன்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த டேட்டா ஷீட் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ராக்சிமிட்டிக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். அதோட சைஸை பொறுத்து அதோட ரேஞ்சும் வந்து இருக்கும். அதுக்கடுத்த டைப் என்னென்னா, இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் தான் சொல்லியிருக்கேன். ஒரு லாங் ரேஞ்சுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் சென்சார் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு லைட் வந்து த்ரூ ஆகும். அதாவது லைட் வந்து இதுலேருந்து பாஸ் ஆகும். அந்த லைட் வந்து லேசர் லைட் மாதிரி இருக்கும்.
இந்த லைட் என்ன ஆகும்னா இதுலேருந்து நேராக போய் இங்கே டச் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டேட்டா ஷீட்டை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஷீட்டு, அதாவது நம்ம இந்த வண்டியிலலாம் ஒட்டுவாங்களா ஒரு ஒயிட் கலர் ரிஃப்ளெக்டர் ஷீட்டு, அந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் ஷீட்டு ஒட்டுற டைப்பும் இருக்குது. இதே மாதிரியே சென்சார் வந்து அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து போகிற அந்த ஒளி வந்து அதில் டச் ஆகிட்டு அதில் டச் ஆகிற வரைக்கும் ஓகே, இங்கே இதுக்கு இடையில வந்து லைட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்க வரைக்கும் ஓகே, இதுக்கு இடையில எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சென்சார் சென்ஸ் பண்ணிட்டுருக்கட்டும். அந்த இடையில ஏதாவது ஒரு டிவைஸ் வந்துருச்சு அப்படின்னா இதிலேருந்து போகிற லைட் வேவ்ஸ் வந்து அங்கே கட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது அங்கே ரிசீவ் ஆகாது. ரிசீவ் ஆகாமல் இருக்கிற நேரத்தில் அது வந்து சொல்லும் ஓகே, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத இதை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ லாங் ரேஞ்ச் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் த சென்சார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. அதுலேயும் போய்ட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் அதில் வந்து இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டோ அதுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.